ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அனு அண்ட் சஹானா அக்கா வந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல் காதல் வராங்க, பார்க்கலாம். ஹலோ வணக்கம். மேடம் எங்கேருந்து பேசுறீங்க? திருப்பூர். திருப்பூர். என்ன ப்ராப்ளம் மேடம்? அந்த இங்கதான் நான் பையன் பசங்க 28 வயசு ஆகுது. நீ பையனா பொண்ணு? நீ யாரு? ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. ஆம்பளையா? பொம்பளை குரல் மாதிரியே இருக்கு. இல்ல ஆம்பளை. ஆம்பளை தானா? என்ன வயசு உங்களுக்கு? 28. 28. என்ன பிரச்சனை இந்த சின்ன வயசுல? உறுப்பு சின்ன உறுப்பு சின்னதா இருக்கு. ஏன் என்ன பண்ண உறுப்பு சின்னதாகிட்ட? எதுவும் பண்ணல. அது எதுவுமே பண்ண வேண்டிய சின்னதாச்சு. முதல்ல உன் வயசே பொம்பளை வயசு ஆகுது. உன் வயசு என்ன 28? கைப்பழக்கம் பண்ணியா? இல்ல. சுயன்பம் பண்ணலையா? படுத்துட்டு வந்து உறுப்பு போட ஏதாவது கசக்கி நசுக்கி ஏதாவது பண்ணியா? இல்ல. எதுவுமே தொடவே இல்லையா உறுப்ப? அப்படியே சின்னதாகுது. சரி, உனக்கு மீசெல்லாம் வந்துச்சா? தாடிலாம் வந்துச்சா? நெஞ்சில முடிக்குதா? உறுப்புல முடி இருக்கா? உறுப்புல இருக்கு. உறுப்புல முடி வந்துக்குது. நெஞ்சில லைட்டா வந்துருக்கு. முகத்துல மீச தாடி? முகத்துல வந்திருக்கு லைட்டா. 28 வயசுல நிறைய வந்திருக்கணுமே. வந்திருக்கு. சரி, அப்படியே உறுப்பு சின்னதாச்சு. ஏதாவது தப்பு பண்ணியா? இல்லையே. ஏதாவது பண்ணிட்டு தப்பா பண்ணியா? இல்ல. எந்த தப்பு இல்லை. தண்ணி அடிப்பியா? தண்ணிலாம் அடிக்க மாட்டேன். தம் அடிப்பியா? பாக்கு போய் டான்ஸ் போடுவியா? அதெல்லாம் போட மாட்டேன். சரி. ஓ, சின்ன வயசுலேயே உறுப்பு சின்னதாக இருக்கு. இப்போ அது ஆர்கான் ப்ராப்ளம். ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி? திருப்பூருக்கு 8ஆம் தேதி குமார் ஹோட்டலுக்கு வரேன். அங்க வாங்க, கை நாடி பார்த்து சொல்றேன். ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி? அதுதான் நாடி பார்த்து ஹெர்பல் தான். நேரா பேசிக்கலாம். வரேன். என்ன பார்த்தா சொல்ல முடியும், பார்க்காம எப்படி சொல்றது? உறுப்பு பார்த்து இல்ல, கை நாடி பார்த்து. ஓகே, தேங்க்யூ. சார், இப்போ ஒரு காலர் பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது எனக்கு வந்து ஒரு லேடிஸ் குரல் மாதிரி தான் கேட்டது. எனக்கு தான் லேடிஸ் குரல் மாதிரி இருக்குது. நான் மேடம் சொல்லிட்டு வரேன். பேர இல்ல டூஸ்கால் லஸ்பின் வேற வருது. லேடிஸ் வாய்ஸ் வருதுமா? அப்படிதான் சார். டூஸ்காலே லேடிஸ் பேர் தான் வருது. அதான் நான் லேடிஸ் நினைச்சேன். ஆமா. ஆனா வந்துட்டு அந்த பையனுக்கு இப்பதான் 28 வயசு. 28 வயசுல வந்துட்டு அந்த பையன் வந்து அந்த உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. அவனோட வாய்ஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து ஒரு லேடிஸ் குரல் மாதிரி தான் இருக்குது. ஏன் என்ன ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாச்சும் அவங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா அவருக்கு இடையில உறுப்பு சின்னதாகல, கைப்பழக்கமும் இல்ல, மாஸ்டர்பேஷன் இல்ல, கெட்ட பழக்கம் ஏதோ ஸ்மோக் பண்றாரு, அதனாலலாம் உறுப்பு சின்னதாக போறது இல்லை. ஆனா அவருக்கு வந்து பிறவிலே வந்து ஏதோ உறுப்புல ஹார்மோன்ஸ் குறைபாடோட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உறுப்பு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் நிறைய ஆண்களுக்கு. அதுதான் மீச இருக்கா, தாடி இருக்கா, நெஞ்சில முடி இருக்கா, உறுப்புல முடி இருக்கான்னு அதுதான் நான் கேட்டேன். அவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுதுன்றாரு. அதாவது அவர் வர சொல்லியிருக்கேன், திருப்பூர் வர சொல்லியிருக்கேன். அங்கே போய் கை நாடி பார்த்து அவருக்கு இந்த ஆண் உறுப்பு பெருசாகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி பிறவியிலே இருக்கிறது வந்து பாதிப்பு தானே சார்? அப்ப கட்டாயம் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிடும். இது இயற்கை. ஆனால் பிறக்கும் போது சின்னதாக இருக்கு, வளரும் போது சின்னதாக இருக்கு அப்படின்னா அதான் ப்ராப்ளம். வளரும் போது அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையாத ஒரு உடம்புல வந்து நம்ம குரோமோசோம்லாம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 28 வயசு ஆகுதுன்னு சொன்னாரு. வாய்ஸும் பாத்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே வந்து அங்கங்க முடிகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம்கள், உடம்புல சுரக்கக்கூடிய செக்ஸுவல் ஹார்மோன்ஸ்கள் இதெல்லாம் குறைபாடு இருக்கு. அதுதான் ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு ஃபீல் பண்றாரு. ஆனா நேரடியா வந்தாருன்னா நாடி பிடிச்சி பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை என்னால் சரி பண்ணி தர முடியும். ரொம்ப உறுப்பு சின்னதாக இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் படாதீங்க. இதெல்லாம் சாதாரணமாக நான் சரி பண்ணுறேன். ஆண்களுடைய உறுப்பை வலிமையாகிறதுக்கும் நீண்டு வர்றதுக்கும் தடிமன் ஆகிறதுக்கும் நல்லா இன்டர்கோர்ஸ் பண்ணி ஒரு பெண் போதும் விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு என்னுடைய சிகிச்சையில் இருக்குது. அதுக்கெல்லாம் உறுப்பு வலிமையாகிறதுக்கு நீண்டு வர்றதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் என்னுடைய கன்சல்ட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிகிச்சை எடுத்தீங்கன்னா 100% நீங்கள் இல்லற வாழ்வில் இன்பமாக இருக்கலாம். ஸோ உங்க லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்கணும், வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க. இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு அந்த காலம் இருக்கு. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த காலரை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
energy.